பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் ஜீவனோட நடத்த நான் தேவனுக்கு கொடாக்க நன்றிகள் செலுத்துகிறேன். இந்த நாளும் தேவன் அவர் பெரிய தேவன், நமக்காக யாவையும் செய்கிற தேவன், நம்மளோட துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமா மாற்றுகிற தேவன். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம் துதிப்போமாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டார், நம்மேசு கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, பாடலிலே கேட்ட ஒரு வரி, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் தேற்றுகிறார். அப்படியாக பார்த்தீங்கன்னா, இங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை இந்த வேதத்திலே அநேகரை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு பெண்ணை நாம் குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? அவள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயந்தவள், தேவனுக்கு மிகவும் அவள் பார்த்தீங்கன்னா தேவனையே நேசிக்கக்கூடியவள், கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கக்கூடியவள். ஆனால் அவருடைய காரியம் எப்படி இருக்கிறது சொன்னால், அவருடைய கணவன் எல்கானா என்பவன். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். முதலாவது மனைவி பார்த்தீங்கன்னா இங்க அன்னாள் என்கிறதான பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா பெனினாள். அன்னாள் பெனினாள் என்ற 2 மனைவிகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அதே நேரத்தில் பெனினாளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அன்னால அந்த பெனினாள் என்ன பண்ணுவான்னா அற்பமா நினைப்பா. அவ ஒரு மலட்டு பெண்ணு, அவளுக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு குழந்தை பிறக்க போதா, ஒன்றும் கிடையாது, நீ இப்படிதான் இருக்கணும், நீ உனக்கு எதுவுமே கிடையாது அப்படி என்று சொல்லி அவளை மிகவும் கேவலப்படுத்தி கிண்டல் கேலி பண்ணுவா. அப்படி பண்ணுற பொழுது இவருடைய நொறுங்கிடும், அவருடைய இருதயம் அப்படி நொறுங்கிடும். வருஷத்துல ஒரு முறை என்ன பண்ணுவான்னா குடும்பத்தோடு ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த இடத்துல சகல விதமான அந்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஆராதனை பங்கேற்று விட்டு அதன் பிறகு அங்கே அவர்கள் சாப்பிடக்கூடிய வேலை வருகின்ற பொழுது அங்கே பெனினாளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் எல்லாம் போய் சேர்ந்துரும்.
அதே நேரத்துல அன்னாள் வந்துட்டு பிள்ளை இல்லை, அவ தனிதானே, ஒருத்தி தானே இருக்கிறா. அவளுக்கு அவளுடைய பங்கை வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ஏல்கானா அவளுடைய கணவர் என்ன பண்ணுவான்னா 2 மடங்கா கொடுப்பார். கொடுத்தா கூட அவளுக்கு வந்து அதுல ஒரு திருப்தியே இருக்காது. ஏன்னா அவ பாத்தீங்கன்னா வந்து பெனினாளுக்கு அவளும் அவளுடைய பிள்ளைகளுமாக சேர்ந்து நல்ல சந்தோஷமா அந்த விழாவை கொண்டாடுவாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருப்பாங்க. இவளுக்கோ கூட இருப்பதற்கு பிள்ளை இருக்காது. பிள்ளை இல்லை என்பதனாலே அவள் மிகவும் துக்கத்திலே இருப்பாள். அப்படித்தான் ஒருமுறை அவள் போகின்ற பொழுது அவள் என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஆலயத்துக்குள்ளாக போய் இந்த பலிபீடம் இருக்கிறது இல்லையா, அந்த பலிபீடத்துக்கு எதிராக கீழே அமர்ந்து கொண்டு அவள் என்ன பண்றா அப்படின்னா, உள்ளத்திலே அப்படியே வந்து உருகி போய் இருதயத்திலே அவர் பேசுறார். இருதயத்திலேயே இருந்துகிட்டு உள்ளத்துக்குள்ளாகவே தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவ என்ன பண்றா, அவள் அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என்ன விண்ணப்பம் பண்றா, சேனைகளின் கர்த்தாவே, அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம் அடியாரை மறவாமல் இணைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவ கேட்கிறா, ஆண்டவரே, நீர் இந்த அடியாருடைய சிறுமையை எண்ணி பாருங்கய்யா, எண்ணி பார்த்து இந்த அடியாரை மறவாமல் நினைத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, குழந்தையே இல்லாதவ அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும், அந்த ஆண் குழந்தையா இருந்தா உங்களுடைய ஆலயத்துல உம்முடைய ஊழியத்துக்கு என்று உமக்கே நான் ஒப்பு கொடுத்தலையா, எனக்கு பிள்ளை பிறந்ததுன்னு ஒரு அந்த ஒரு இது இருந்தா, கனம் இருந்தா போதும், அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தா போதும் என்று சொல்லி வேண்டுகிறார். இவ வேண்டிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய ஏலி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன கேட்டா, இவ உள்ளத்துக்குள்ளதான் வேண்டாலும் தவிர வெளியே வந்து வாய் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிற அப்படி விண்ணப்பங்களை அப்படி ஏறெடுக்காத போது இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணாருன்னா, இந்த பெண் என்ன இந்த மாலை பயங்க இந்த நேரத்துல போயிட்டு நல்லா குடிச்சு வெறிச்சு இப்படி வந்து இருக்கிறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணா அவளை பார்த்து கேட்கிறேன், என்னம்மா உனக்கு என்ன இப்பதான் வந்து இதுவாச்சா, என்ன அந்த மாதிரி இருக்கிற நீ அப்படி சொல்லும் போது சொல்றா, ஐயா நான் வந்து பேலியாளின் மகன் அல்ல, நான் அப்படிப்பட்ட வரல கிடையாது, நான் ஆண்டவர் இடத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை ஊற்றையா, என் உள்ளத்துல இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சு குமரல்களை நான் கொற்றையா, நீங்க தப்பா எடுத்துட்டீங்களே அப்படின் போது அவர் மிகவும் கஷ்டப்பட்டு, நம்ம கவலைப்படாதமா, நீ வந்து போயிட்டு வா, நீ அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய், எப்படி நீ கேட்டியோ அந்த அண்ணால் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டபடியே வந்துட்டு உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்றார். அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 20 வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அவள் ஒரு குழந்தையை பெறுகிறாள், ஆண் குழந்தையை பெறுகிறாள். ஆண் குழந்தையை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். ஹல்லேலூயா. சாமுவேல் என்று பெயரிட்டு என்ன பண்றா, 1:25 அதாவது வந்துட்டு 1 சாமுவேல் 1:25 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம், ஏலியின் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். விட்டுட்டு என்ன சொல்றான்னா, ஐயா இந்த பிள்ளை வந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இந்த பிள்ளை என்கிட்ட இருக்க வேண்டாம், இது தேவாலயத்துல இருக்க வேண்டிய பிள்ளை, நீங்க இதை வளர்த்து கொடுங்க, தேவ பயத்துல வளர்த்து கொடுங்க, எல்லா விதமான வேத பாடங்களை கற்றுக் கொடுங்க, இவன் ஒரு ஊழியக்காரனாகணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாண்டவா இருக்கணும், ஆண்டவரே இருக்கணும், யா நீங்க இவனை நீங்க வளர்த்து எனக்கு கொடுங்க என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்படைக்கிறார். ஏலியும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தை அங்கேயே வளர்கிறான். என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் போவாங்க, போயிட்டு வாரம் ஒரு முறை கூட போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது சட்டை கட்ட போய் தச்சு போட்டு வருவாங்க. அந்த குழந்தை விரும்புகிறதான ஏதாவது ஒரு தென்பட்டங்களை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இப்படியா பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை ஆலயத்திலே இருந்து வளர்ந்தது, அது சாமுவேலா இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடந்த உடனே அங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என்ன சொல்றானா, அன்னாள் ஜெபம் பண்றா.
மறுபடியும் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன்? குழந்தையே இல்லாத எனக்கா நான் கேட்ட மாதிரி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தை தேவனிடத்திலே வளர்கிறது, தேவாலயத்தில் வளர்கிறது, பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறக்கூடும் என்கிற ஒரு சந்தோஷத்திலே சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியாக அங்கு விடுகிறார். அந்த இடத்துல சாமுவேல் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு முறை மீண்டுமாக அந்த ஆலயத்தில் போகின்ற பொழுது அவர் பார்க்கிறார். யாரு? ஏலி பார்க்கிறார். ஏலி பார்த்தது என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு இருந்த ஒரே குழந்தை, அந்த குழந்தையை நீ கொடுத்துட்டமா இங்க, அதனால என்னன்னு கேட்டா, கவலைப்படாத, நீ மீண்டும் கர்ப்பம் அடைவாய், கர்ப்பம் அடைந்து உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை பார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவள் பார்த்தா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில் பார்க்கிறோம். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அருமையானவர்களே, தேவனுடைய கட்டாட்சத்தை பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை பாருங்க, அவருடைய தேவ தயவை பாருங்க, அவருடைய காருண்யத்தை பாருங்க, அவருடைய கருணையை பாருங்க. எப்படிப்பட்டதான மகத்தான தேவன் நம்முடைய தேவன். ஒரு குழந்தை நீ எனக்கு கொடுத்துட்ட இல்லையா, உனக்கு பிள்ளை என்ன இருக்கணும் இல்லையா, நீ வீட்டுல இருக்கிறதுக்கு, பிள்ளைகளோடு விளையாடுறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு உனக்கு பிள்ளைகள் வேண்டும் அல்லவா? நான் 3 பிள்ளையும் கொடுத்தேன், 2 குமாரத்தையும் கொடுத்தேன், 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தேன், 3 ஆண் பிள்ளைகளையும் கொடுத்தேன், மொத்தம் 6 குழந்தைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தவ, ஒரு குழந்தை இல்லைன்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருந்தவ, இதயம் நொறுங்குண்டவளாய் மிகவும் நொந்து போய் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தவள், அவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 6 குழந்தைக்கு தாயாக மாறுகிறாள். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் யாருக்காவது இப்படிப்பட்டதான குறைபாடுகள் இருக்குமே யாரால், தேவனிடத்தை சேருங்கள், அவர் உங்களிடமாக சேருவார். அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் செவிசாய்த்து அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். உங்கள் குடும்பங்களிலே குதூகலம் ஏற்படும். அந்த குதூகலத்துக்கான பலன்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா.